அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் வந்து ரேட் கட்டு ஒரு 1/4 பெர்சன்டேஜ் பாயிண்ட் 0.25% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெடியூஸ் பண்ணது பெரிதல்ல. பட் என்னன்னா, நீ அடுத்த வருஷம் நாங்கள் பண்ண மாட்டோம். ஒரு 2 டைம்ஸ் தான் பண்ணுவோம். மேக்ஸிமம் 2 டைம்ஸ் வந்து ஒரு 0.25%, 0.25% 1/4% தான் பண்ணுவோம் அடுத்த வருஷம் 2025ல. எங்களுடைய இன்ஃப்ளேஷன் டார்கெட் இன்னும் ரீச் ஆகலை. அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் டார்கெட் வந்து 2% ரீச் ஆகலை அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதனால வந்து அமெரிக்க பங்குச்சந்தை நல்லாவே விழுந்திருக்கு. வேர்ல்டு ஓவர் விழுந்திருக்கு. இந்தியா உட்பட. இந்தியா வந்து இந்த இஷ்யூனாலேயே கடந்த 2, 3 தினங்களாக டவுன் ஆகிக்கிட்டே இருந்துச்சு மார்க்கெட்டு. இன்றைக்கும் மார்க்கெட்டை வந்து அடிச்சிருக்காங்க. இன்றைக்கும் மார்க்கெட்டில் வந்து அரௌண்ட் ஒரு 1% டவுன் ஆகிருக்கு. ஜென்ரலி நிஃப்டி வந்து அரௌண்ட் ஒரு 23,950 அந்த லெவலில் இருக்குது. இது வந்து ஜென்ரலி வந்து இப்போ அடுத்த வருஷமும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்போம் அப்படின்னு அதிகமாகவே எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு குறைப்போம்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ராபப்லி மார்க்கெட் வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிறது வந்து மார்க்கெட்ஸுக்கு அவ்வளவு கிரேட் இல்லை இன் ஜென்ரல். ஸோ தட்ஸ் வாட் இட் ஹேப்பன்ஸ். இந்தியன் கோல்டு மார்க்கெட்டில் இந்த ஃபெடரல் ரிசர்வ்னுடைய ரேட் கட்டு எந்த அளவு பாதிக்கும், என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து யூஎஸில் வந்து இன்னும் 2025, 26, 27க்கு எல்லாமே இன்ஃப்ளேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அங்கே வந்து இப்போ ரேட் கட்டு ஒரு 0.25 தான் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷம் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இப்போ அங்கே ரேட் கட் பண்ணதுனால இந்தியாவிலேருந்து டாலர் வெளிநாட்டுக்கு அதிகமாக போகும். ஸோ அப்படி போகையில் வந்து நம்மளுடைய ரூபாயின் மதிப்பு வீழ்கிறது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ரூ. 85 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய ரூபாயின் மதிப்பு விழுகையில் இந்திய மார்க்கெட்டில் வந்து கோல்டுனுடைய ரேட்டு ஏறும். அதர் தேன் தட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு டவுன் ஆச்சுன்னா அதை ஒட்டி நம்ம நாட்டிலையும் டவுன் ஆகும். ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் வாலட்டைலாக தான் இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. இது வந்து தங்கத்தை வாங்குறதுக்கு சரியான தருணமா? அதாவது உடனே தேவைப்படுறவங்களுக்கு வேற வேறு அவென்யூஸ் இல்லை, அவங்க வாங்கித்தான் ஆகணும். விசேஷங்களுக்கு தேவைப்படுறவங்க வாங்கித்தான் ஆகணும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறவங்க வந்து தே ஆர் பெட்டர் ஆஃப் இன்வெஸ்டிங் கிராஜுவலி ஸ்டாகர்டு மேனரில் கிராஜுவலாக ஒரு எஸ்ஐபி மாதிரி ஒரு கோல்டு ஃபண்டுகளில் கோல்டு ஃபண்டு இடிஎஃப்பில் அதிலெல்லாம் வந்து கிராஜுவலாக ஒரு போர்ஷன் ஆஃப் யுவர் அசட்ஸை ஒரு போர்ஷன் ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஒரு 50,000 மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு 5,000 கோல்டில் போடலாம், தப்பு இல்லை. ஸோ அது மாதிரி கிராஜுவலாக எடுத்துகிட்டு போகிறது வந்து ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா எக்ஸாக்டாக இதுதான் லோ பாயிண்ட், இதுதான் ஹை பாயிண்ட் நம்ம கோல்டுக்கு சொல்ல முடியாது. அப்படி போய் வாங்குறதும் சிரமம். ஸோ அதனால் ரீட்டைல் முதலீட்டாளர்கள் வந்து கிராஜுவலாக வாங்கிக்கிறது வந்து ஜென்ரலாக நல்லது. ஸோ இது உடனடியாக தேவைப்படுறவங்க உடனடியாக வாங்கிக்கலாம். ஆனால் நீண்ட காலத்தில் ஸ்டில் கோல்டு வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டுகளை விட ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளை விட குறைவாக தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுல ஆழ்ந்த நம்பிக்கை உடையவன் நான். ஏன்னா இது இப்போதைக்கு டெம்பரவரியாக கோல்டு ஏறும் இறங்க எல்லாம் நடக்கும். பட் நீண்ட காலத்தில் பார்க்கையில் நம்ம பாஸ்ட்டை பார்க்கையில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹேவ் ஆல்வேஸ் கிவன் சுப்பீரியர் ரிட்டர்ன்ஸ். ஸோ அதனால் வந்து நீண்ட காலத்தில் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் தான் டாப்பில் நிற்கும். பட் இந்த கரண்ட் டைம் பீரியடு பல அரசாங்கங்கள் வாங்குறாங்க, அதெல்லாம் நடக்கிறத கண்டு கோல்டுனுடைய ப்ரைஸ் கொஞ்சம் அப்பா தான் இருக்கும் இந்த ஷார்ட் டு மீடியம் டேர்மில். ஃபெடரல் ரிசர்வ் ரேட் கட் பண்ணது அது ரிலேட்டட் நியூஸு ஒன்று தான் நம்ம மார்க்கெட் சந்தையினுடைய டவுனுக்கு காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வுட் சே எஸ், மோஸ்ட் ப்ராபப்ளி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து சாரி இப்போ கரண்ட்டாக வந்து வேறு ஒன்றும் அசம்பாவிதம் ஏதும் இல்லை. ஸோ கரண்ட்டாக வந்து இது ஒன்று தான். இதனால யூஎஸ் மார்க்கெட் நல்லாவே அடிபட்டிருக்கு. உலகம்புறம் பல மார்க்கெட்டுகளில் சந்தைகள் பங்குச்சந்தைகள் அடிபட்டிருக்கு. அதை ஒட்டி தான் நம்மளுடைய டவுன் ட்ரெண்டும். ஸோ மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ரேட் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணவும் அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ். ஸோ அதை இண்டிகேட் பண்ணவும் அங்கே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸு ட்ரேடிங் பண்ணுறவங்க அடிக்கடி இந்த ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம். அவங்க இங்கேருந்து அங்கே மாற்றுவாங்க, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு மாற்றுவாங்க, அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவில் வந்து அவங்களுடைய முதலீடு வந்து பெர்மனண்ட்டான முதலீடு. அவங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இது மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க, ஒரு நாட்டிலேருந்து எடுத்து இன்னொரு நாட்டுக்கு போடுறவங்க, அவங்க வந்து இப்போ பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க.
ஸோ அந்த ஏன்னா இங்கே யூஎஸில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பெட்டர், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொஞ்சம் ஹையராக இருக்குது, இந்தியன் மார்க்கெட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதுதான் மெயின் ரீசன். அதனால தான் நம்மளுடைய இப்போ ருப்பியும் வீக்கன் ஆகுது, வீழ்ச்சி அடையுது. ஸோ இங்கேருந்து அவுட்ஃப்ளோ நடந்துகிட்டு இருக்குது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ். வேற டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நல்லா வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு ஒன்றும் குறைவு இல்லை. ஸோ இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுனால தான் சந்தை அடிபடுது. அது எதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, இந்த ஃபெடரல் ரிசர்வ் ரேட் கட்டை வச்சு தான் இப்போ கரண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. எஸ், தட் இஸ் த ஒன்லி ரீசன். நான் வந்து என்னுடைய எஸ்ஐபியை கன்டினியூ பண்ணணுமா? டெஃபினட்டாக கன்டினியூ பண்ணணும். 100%, 200% கன்டினியூ பண்ணணும். அதில் டவுட்டே இல்லை. இது மாதிரி சந்தை வீழ்ச்சிக்காக தான் நம்ம எஸ்ஐபிலே போடுறோம். ஸோ இந்த சந்தை விழுகிற போது நீங்கள் எஸ்ஐபியை நிப்பாட்டினீங்கன்னா யூ ஆர் த லூசர். இன்னும் இன்வெஸ்டர் தான் அதை லூஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் த பெஸ்ட் டைம், மோஸ்ட் ஆப்பர்ச்சுன் டைம். இப்படி விழுகும்னு தெரிஞ்சு தான் நம்ம எஸ்ஐபியில் போட சொல்கிறோம். இப்போ தான் உங்களுக்கு வந்து அதே போட நீங்கள் மாதம் ஒரு 5000 போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, அந்த 5000 அதிகமான யூனிட்டுகள் வந்து இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் தான் கிடைக்கும். ஸோ எஸ்ஐபியை கன்டினியூ பண்ணுங்கள். முடியும்னா எஸ்ஐபியில் டாப் அப் பண்ணுங்கள். முடியும்னா எஸ்ஐபியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்தியா இஸ் லாங் வே டு கோ. இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து அடுத்த 5-10 வருடங்களில் வந்து நிறையவே ரிட்டர்ன்ஸை வந்து அள்ளித்தரும், லாபத்தை வந்து முதலீட்டாளர்களுக்கு அள்ளித்தரும். இப்போ இப்படி மார்க்கெட் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கையில், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கையில் இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கணும். தே ஹேவ் டு கீப் குவைட். டூயிங் நத்திங் இஸ் பெட்டர் ரைட் நவ். எதுவுமே செய்யாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் புரிந்த இன்வெஸ்டர், நான் கொஞ்சம் மெச்சூர்டான இன்வெஸ்டர் அப்படின்னா, தாராளமாக பணத்தை ஆட் பண்ண ஆரம்பிங்க. மார்க்கெட் விழுக பணத்தை ஆட் பண்ணுறது, பணத்தை முதலீடு செய்கிறது தான் பெஸ்ட்டு யுத்தி. இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு யுத்தி அதுதான். ஸோ இப்போ நீங்கள் எஸ்ஐபி இன்வெஸ்டாக இருந்தால் எஸ்ஐபியில் கிராஜுவலாக ஆட் பண்ணிக்கோங்க. பல்க் இன்வெஸ்டாக இருந்தால் தென் ஆட் பண்ணிக்கோங்க. சந்தை குறைய நீங்கள் பணத்தை போட்டுக்கிட்டே இருங்க. ஒன்றும் கவலை இல்லை. நீண்ட காலத்தில் இந்தியன் மார்க்கெட்டு ரொம்ப நல்லா இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க. மாசம் எஸ்ஐபி போடுங்க. எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.